வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புசை வக்கரதுண்டன் தண்டோதந்தி பிரசோய ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் கும் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புரியச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகாவக்கியாதவங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் அங்கிரங்கு பஞ்சபோத வசிவிசிய லங்கு வங்கு பஞ்சபோத வசிவிசிய நங்கு மங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து மக்களுக்கும் ஜோதிட அன்பர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார நான் பிரார்த்தனை பண்றேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புத பகவான் திசாபுத்தி 17 வருட காலங்கள் அவர் நடத்துற திசையை பத்தி தான் நம்ம பேச போறோம். என்னென்ன புத்தியில என்னென்ன பலாபலங்கள் தரப்போறாங்க அப்படிங்கிறது ஜென்ரலா பார்க்க போறோம். ஏன்னா புதன் ஒரு கல்வி கிரகம்னே நம்ம சொல்லலாம். மாதுளகாரன், மாமன் காரகன், புத்திகாரகன் புதன். ஓகேங்களா? இப்பேற்பட்ட ஒரு கிரகம் 17 வருட காலங்கள் அவர் திசாபுத்தி நடத்துவார். ஓகேங்களா? இவர் பார்த்தோம்னா மிதுன ராசியில ஆட்சி பலம், கன்னி ராசியில ஆட்சி உச்ச பலம் பெறுவார். இந்த ஒரு அமைப்பு புதன் பகவான் மட்டும்தான் உண்டு. ஆட்சியாகிறது ஒரே வீட்டுல, உச்சமாகிறது ஒரே வீட்டுல கன்னியில, அவர் நீச்சமாகிறது மீனத்துல. ஓகேங்களா? இப்பேற்பட்ட பவர்ஃபுல் கிரகம். ஓகேங்களா? அற்புதமான கிரகம், புத்தி கூர்மையுள்ள கிரகம், மாமனை பத்தி பேசக்கூடிய கிரகம். இது சின்ன வயசுலயே படிக்கிற காலத்திலேயே இந்த திசை வந்ததுன்னா அற்புதமா படிப்பாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்க, நல்ல புத்தி தெளிவான சிந்தனை அருமையா தருவார். ஏன்னா ஒரு ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று கேந்திர திரிவு லக்ன கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்தாருன்னா அற்புதமான பலாபலங்கள் 17 வருட காலங்கள் நடக்கும். இவர் ஆட்சி உச்சம் ஆகி நல்ல பவர்ஃபுல்லா இருந்தாருன்னா அந்த ஃபர்ஸ்ட் முதல் திசை முதல் புத்தி காலத்துல சிறப்பான பலன்கள் கொடுத்தாருன்னா மற்ற புத்திகள் எல்லாம் ஒரு அந்த அளவுக்கு பவரா நடக்காது அப்படிங்கிறது ஜோதிட விதி. ஓகே, அது உண்மையும் கூட. அதனால புதன் மகாதசை சுய புத்தி காலம் மீடியமா இருந்துச்சுன்னா மற்ற புத்திகள் எல்லாம் நல்லா சிறப்பா நடக்கும். ஓகேங்களா? இவர் சுபகிரகத்தினோட பார்வை, சுபகிரகத்தினோட தன்மை, குருவோட பார்வை, சந்திரனோட பார்வை, சந்திரனோட சேர்ந்து நிற்கிறது, இந்த மாதிரி அமைப்புல எல்லாம் இருந்து ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று கேந்திர திரிகோணங்கள் அற்புதமான பலாபலங்கள் நடக்குது. இவர் மகாவிஷ்ணுவை நம்ம இவர் கும்பிடுறது உன்னதமான பலாபலங்கள் நடக்கும். ஓகேங்களா? இப்ப என்ன ஏதுன்னு பார்க்கலாம். புதன் மகாதசை புதன் புத்தி 28 மாதம் 27 நாள் நடக்கும். 28 மாதம் 27 நாள் புதன் திசை புதன் புத்தி. இவர் கேந்திர திரிகோணங்கள் அமைஞ்சு சுபகிரகத்தோட பார்வை பெற்று அமர்ந்தால் கீர்த்தி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், சொத்து சுகம் ஏற்படுறது, கல்வியில மேன்மை ஏற்படுறது, நல்ல முன்னேற்றமான பாதைக்குள்ள புதன் திசை புதன் புத்தி கொண்டு போகும். ஓகேங்களா? நல்ல அமைப்புல பலாபலன்களை கொடுக்க வல்லவர். ஓகேங்களா? அதனால புதன் திசை புதன் புத்தி நல்ல நற்பலன்கள் ஏற்படும். நிறைய ஜோதிடர்களை உருவாக்கும். மத்திய வயதில் இருந்து ஜோதிட ஞானம் வரும், கணிதத்தை கணிக்கக்கூடிய அறிவு கிடைக்கும் இவரோட புத்தி காலத்துல தான். ஓகேங்களா? கணித மேதைகளை உருவாக்குவார் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வருவார். கணக்கு நல்லா ஒரு ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், இதெல்லாம் இவருடைய தன்மைக்குள்ளதான் வரும். அதனால இவரோட திசாபுத்தி காலங்கள் மிக சிறந்த. சின்ன வயசுல நல்லா படிப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன். படிக்கிற வயசுல வந்துச்சுன்னா நல்ல படிப்பு, நல்ல மேன்மையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் புதன் திசை கேது புத்தி, புதன் திசை கேது புத்தி 11 மாதம் 27 நாள் நடக்கும். இது பார்த்தோம்னா புதனுக்கு கேது, அதாவது கேதுவோட வீட்டுல புதனோட வீட்டுல கேது நின்று திசை நடத்துச்சு அப்படின்ட்டா திசையோ புத்தியோ நடந்தா ரொம்ப கஷ்டப்படுத்துறது இல்லை. ஓகேங்களா? பிரதான நண்பன் கூட அந்த அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்கறது இல்லை. ஆவரேஜான பலாபலன்கள் கூட கேது புத்தி காலத்துல கொடுத்துட்டு போயிருக்கு. ஓகேங்களா? அப்படிங்கும்போது பிரதான நண்பனாக குரு பார்வை பெற்று கேது புத்தி நடந்தா நல்ல அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். குரு பார்வை இல்லாம இந்த திசாபுத்தினால புதனுக்கு 6, 8, 12 மறைஞ்சோ அல்லது அஸ்தமனங்கம் ஆகியோ வேற ஏதோ ஒரு நிமிடத்தில் கெட்டு போய் அந்த கேது புத்தி நடந்ததுன்னா மிக கடுமையான கஷ்டங்களை கொடுத்துருவாரு. ஊரை விட்டு, வீட்டை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு தனிச்சு நிற்கிறது, தனிந்து பிரிந்து போறது, இடமாறுதல் ஏற்படுறது போன்ற கெடுபலங்கள் நடக்கும். ஓகேங்களா? கேது புத்தி காலத்துல அந்த டைம்ல நம்ம காலஸ்திரி போறது, திருவெண்காடு போறது, இந்த பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கணும். பொதுவாகவே புதன் மகாதசை ஸ்டார்ட் ஆச்சுன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை, 17 வருஷம்னா வருஷத்துக்கு ஒரு தடவை திருவெண்காடு கோயிலுக்கு போயிட்டு வர்றது உத்தமம். ஓகேங்களா? திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் பண்றது. அப்புறம் 2வது பார்த்தோம்னா யார் அப்படின்னா குருவாயூர் அப்பனை தரிசனம் பண்றது. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தா 17 வருடங்கள் நல்ல பலன்களை தரும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா புதன் திசை சுக்கர புத்தி. இது பார்த்தோம்னா 34 மாதங்கள் நடக்கும். 34 மாதங்கள் தொடர்ந்து ஒரு 3 வருட காலங்கள் நடக்கும். ஓகேங்களா? 3 வருடங்கள் கொஞ்சம் கம்மியா நடக்கும். 34 மாதங்கள். ஓகேங்களா? இது மிக அற்புதமான பலாபலன்களை தரும். புதனும் சுக்கரனும் பார்த்தோம்னா
மிக புதன் திசை சுக்கிர புத்தி வந்து அற்புதமான பலாபலன்கள் தரும். யோகாதிபதி வேற புதனுக்கு நல்ல பலாபலன்கள் சூப்பரா தருவார். வீடு வாசல் சொத்து சுகம் மண் மனை கட்டடங்கள் கட்டுறது, ஓகேங்களா, திரளான செல்வத்தை தர்றது, இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் புதன் திசை சுக்கிர புத்தி தரும். நல்ல மேன்மையான பலன்களே நடக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா புதன் திசை சூரிய புத்தி. இதுவும் நல்ல ஒரு புதனும் சூரியன் நட்பு கிரகங்கள் விஷயம் வர்றதுனாலையும் நல்ல அற்புதமான பலன்கள் நடக்கும். குரு பார்வை பெற்று சூரியன் நின்றால் நல்ல மிக 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 அற்புதமான பலன்கள் நடக்கும். தந்தை வழி அனுகூலம், அரசாங்க வழியில் வெற்றி, இது எல்லாமே அரசு கிரகம்ங்கிறதுனால சூரியன் வந்து நல்ல அற்புதமான பலன்கள் தரும். இவரே கெட்டு போய் ராகுவோட சம்மந்தப்பட்டு நின்றான்னா புதன் திசை கேது, புதன் திசை சூரிய புத்தி கெடுபலன்கள் கொடுக்க வல்லவராக இருப்பாங்க. அது நின்ற இடம், வாங்கிய நட்சத்திரம், சேர்ந்த கிரகத்தை வச்சுதான் நம்ம பலன்கள் வரும். அதனால அவங்களுடைய தனி ஜாதகத்தை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். பொதுவாக சூரிய திசை புதன் திசை சூரிய புத்தி வந்து நற்பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஜெனரலான பலன். ஓகேங்களா. அடுத்தது வந்து புதன் திசை சந்திர புத்தி. இதுவும் வந்து கிட்டத்தட்ட 17 மாதங்கள் நடக்கும். மிக அற்புதமான பலாபலன்கள் தரும். திரளான பூமி சேரது, சொத்து சேரது, வெளிநாடு பிரயாணம் பண்றது, லாபங்கள் அதிகமாக வாங்கிறது, தொழில மேன்மை ஏற்படுத்தி தர்றது, நல்ல படிப்பு ஞானத்தை தர்றது, ஓகேங்களா, நல்ல ரிசல்ட் தர்றது, எல்லா காரியங்களும் நல்ல ரிசல்ட் தர்றது. இந்த மாதிரி அமைப்பை புதன் திசை சந்திர புத்தி தரும். நல்ல முன்னேற்ற பாதைகளும் போகும். பராசக்தி வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான பலாபலன்களை தரும். பத்ரகாளியோட வழிபாடு வச்சுக்கிறது நல்ல பலாபலன்களை தரும். ஓகேங்களா. புதன் திசை செவ்வாய் புத்தி. இது 11 மாதங்கள் நடக்கும். இந்த 11 மாதம் 27 நாள் நடக்கும். செவ்வாய் புத்தி, புதன் திசை செவ்வாய் புத்தி. இந்த காலத்துல நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். புதனுக்கு வந்து பகை, ஓகேங்களா. இவர் வந்து பகையா வர்றதுனால கெடுபலன்கள் மிகுதியா நடக்கும். கெடுபலன்கள் தான் அதிகமா நடக்கும். குரு பார்வைக்குள்ள நின்றுனா, செவ்வாய் நின்றுனா ஓரளவுக்கு நற்பலன்கள் நிறைய நடந்துடும். ஓகேங்களா. அதனால அந்த டைம்ல வைத்தீஸ்வரன் கோயில் போறது, முருகன் பழனிமலை போய் தரிசனம் பண்றது, இது மாதிரி காரியங்கள் வச்சுட்டா ஒரு நல்ல பலன்கள் இருக்கு. கெடுபலன்கள் குறைஞ்சு நற்பலன்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. புதன் திசை ராகு புத்தி 30 மாதம் 18 நாள் நடக்கும். இந்த காலம் வந்து பார்த்தோம்னா நம்ம கெடுபலன்கள் மிகுதியாக தான் நடக்கும். ஏன்னா ராகு புத்தி அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கும். குரு பார்வை பெற்றோ, கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்தோ, சுபகிரகத்தின் பார்வை பெற்றோ அந்த ராகு நின்றால் நற்பலன்கள் நடக்கும். இல்லை என்றால் கொஞ்சம் கெடுபலன்கள் தான் மிகுதியாக நடக்கும். திருநாகேஸ்வரம், காலஸ்திரி போறது, இந்த மாதிரி சர்ப கோயிலோட ஸ்தலங்களுக்கு போய் பரிகார பூஜைகள் செய்யறது ஒரு உத்தமமான பலாபலன்களை தர வல்லது. கேது புதன் திசை ராகு புத்தி. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பரிகார பூஜைகள் செஞ்சு பலன்களை செஞ்சாதான் அந்த ராகு புத்தி நன்மைகள் பயக்கும். அவங்களுடைய சுயஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் அதுக்குண்டான பலன்கள் நம்ம சொல்ல முடியும். பொதுவாகவே ஜெனரலா சொன்னா புதன் திசை ராகு புத்தி கெடுபலன்கள் தான் விதியாக நடக்கும். ஓகேங்களா. அடுத்தது புதன் திசை குரு புத்தி. இது வந்து 27 மாதம் 6 நாள் நடக்கும். 27 மாதம் 6 நாள் நடக்கும். இந்த காலம் வந்து மிக அற்புதமான பலாபலன்களை தரும். ஓகேங்களா. சம கிரகமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல பலன்களையே கொடுத்து, நல்ல பொசிஷன்ல புதனுக்கு கேந்திர திரிகோணத்துல குரு நின்று பலன் நடந்தாலோ, லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்தில் நின்று திசை புத்தி நடந்தாலோ நல்ல அற்புதமான பலன்கள் நடக்கும். இவரே கெட்டு போய் நின்றாருன்னா 6, 8, 12 மறைஞ்சு நின்றாருன்னா கெடுபலன்களும் நடக்கும். இது ஆலங்குடி போறது, ஓகேங்களா. திருவெண்காடு, ஆலங்குடி 2 ஸ்தலங்களுக்கு போய் பரிகார பூஜைகள் செய்யறது உத்தமமான பலாபலன்கள் தரும். திருச்செந்தூர் முருகன் தரிசனம் பண்றது அற்புதமான பலாபலன்கள் தரும் இந்த புத்தி காலத்துல. அடுத்தது பார்த்தோம்னா புதன் திசை சனி புத்தி 32 மாதம் 9 நாள் நடக்கும். இந்த காலம் வந்து புதனுக்கு நண்பன்கிற முறையில சனீஸ்வர பகவான் நண்பன்கிற முறையில மிக உன்னதமான பலாபலன்கள் நடக்கும். சனீஸ்வர பகவான் உச்ச பலம், ஆட்சி பலம், கேந்திர திரிகோணங்கள் அமைந்து நட்பு வீடுகள் அமைஞ்சிருந்தாருன்னா மிக அற்புதமான உன்னதமான பலன்கள் தரும். ராஜயோகத்தையே கொடுப்பாரு. ஓகேங்களா. வீடு வாசல் சொத்து சுகம் மண் மனை இது எல்லாமே ஏற்படுத்தி தரும். அதாவது பிறகு எந்த புத்தி நடந்தாலும் கேந்திர திரிகோணத்தில் அமைந்து ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று சுபகிரகத்தினோட பார்வை பெற்று அமர்ந்தால் புதன் திசை மற்ற புத்திகள் எல்லா புத்திகளும் நற்பலன்களை தர வல்லது. ஓகேங்களா. அதனால மெயினா இந்த புதன் மகா திசையில மகா விஷ்ணு வழிபாடை வச்சுக்கிறது, திருவெண்காடு கோயில்களுக்கு போறது, 17 வருடங்கள் வருடத்துக்கு ஒரு முறை திருவெண்காடு கோயிலுக்கு போறது, திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் பண்றது, விஷ்ணுவோட அம்சமாக புதன் இருக்கிறதுனால அந்த கோயில்களை வழிபாடு செய்யறது ரொம்ப உத்தமமான பலாபலன்களை தரும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமைக்குங்க. ஓகேங்களா. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், ஃபோன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், என்னை கான்டாக்ட் பண்ணுங்க.